ஒரு அடர்ந்த காட்டில் கலு என்ற காகமும் ராணி என்ற காகமும் வாழ்ந்து வந்தன. ஆனால் அந்த காட்டில் கடுமையான வறட்சி ஏற்பட்டதால் உணவு கிடைக்காமல் அவை மிகவும் கஷ்டப்பட்டன. கலு, வீட்ல ஒரு நெல்மணி கூட இல்ல. என் உடம்பெல்லாம் அரிப்பெடுக்கிறது. குளிக்க ஒரு சோப்பு கூட வாங்க காசு இல்ல. ராணியின் வருத்தத்தை பார்த்த கலு சந்தைக்கு போய் எப்படியாவது உணவும் சோப்பும் வாங்கி வர வேண்டும் என்று முடிவு செய்தது. கலு தன்னிடம் இருந்த சிறிய காசுகளை கொடுத்து கொஞ்சம் தானியங்களை வாங்கியது. ஆனால் சோப்பு வாங்க பணம் போதவில்லை. சோப்பு வாங்க முடியாமல் மனமுடைந்த கலு ராணிக்கு என்ன சொல்ல போகிறேன் என்று கவலையுடன் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தது. அப்போது திடீரென வானத்தில் ஒரு மின்னல் வெட்டியது. மேகங்களுக்குள் இருந்து ஒரு பளபளப்பான சோப்பு கலுவின் முன் வந்து விழுந்தது. கலு அந்த சோப்பை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வீட்டிற்கு வந்தது. ராணி அதை பார்த்ததும் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தாள். ராணி அந்த சோப்பை எடுத்துக்கொண்டு ஆற்றுக்கு சென்று குளிக்கத் தொடங்கினாள். அப்போது ஒரு அதிசயம் நடந்தது. அவர்கள் இருந்த பழைய கூடு மறைந்து அந்த இடத்தில் ஒரு அழகான சோப்பு மாளிகை தோன்றியது. மந்திர சோப்பை பெற்ற காகங்கள் அதை தங்களுக்காக மட்டும் வைத்துக் கொள்ளவில்லை. அவை காட்டில் உள்ள பறவைகளுக்கு உதவத் தொடங்கின. ஆனால் 2 பேராசை கொண்ட கழுகுகள் வந்து அந்த மந்திர சோப்பை காகங்களிடமிருந்து பறித்துக் கொண்டன. அப்போது வானத்திலிருந்து ஒரு தேவதை தோன்றினார். காகங்களின் நல்ல மனசை காப்பாற்ற அவர் அந்த கழுகுகளை கல்லாக மாற்றினார். மந்திர சோப்பு மீண்டும் கலுவுக்கும் ராணிக்கும் கிடைத்தது. அவர்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவி செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். நல்ல மனசு கொண்டவர்களுக்கு கடவுள் எப்போதும் துணையாக இருப்பார். பேராசை எப்போதும் நஷ்டத்தை தரும்.